லா இலாஹ இல்லல்லாஹ். நம்முடைய சகல விதமான தேவைகளையும் சதா உணர்ந்து பூர்த்தி செய்வன் யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம், நம்முடைய அனைத்து தேவைகளையும் இடைவிடாது பூர்த்தி செய்வன் யாருமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய தகாசா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய எதை தேடுகிறது என்றால் இரண்டு விஷயங்களை தேடுகிறது. நம்மிடத்தில் இது என்ன சொல்லுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மிடத்திலே இரண்டு கோரிக்கை வைக்கிறது. என்ன கோரிக்கை? சொல்லுமா சார்? சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் தகாசா. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மிடத்தில் இரண்டு வேண்டுகோள் வைக்கிறது. நிஜமா சொல்லுங்க நானே. ரெண்டு நம்மிடத்தில் இரண்டு வைக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மிடத்தில் இரண்டு வேண்டுகோள் வைக்கிறது. என்னதுன்னா, ஒன்று, எந்த தேவை வந்தாலும் அவனிடத்திலே மட்டுமே கேளு. தேவை வந்துருச்சு, இன்னும் பூர்த்தி ஆகலை, தேவை வந்துருச்சு, அல்லாஹ்ட்ட மட்டும் கேளு. கைட்ட முஹ்தாஜ் ஆகாத என்று கோரிக்கை விடு. தேவை பூர்த்தியாகும் பொழுது அவனை மட்டுமே பார். ரெண்டே கோரிக்கை தான். தேவை வந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேளு, தேவை பூர்த்தியாகும் போது அவனை மட்டுமே பார் என்று கோரிக்கை. எந்த தேவை வந்தாலும் சரி, முந்தி தவஜ்ஜு ஹக்கின் பக்கம் போகணும். என்னம்மா, இப்போ தண்ணி தேவைப்படுது, இப்போ முதல்ல தவஜ்ஜு அல்லாமல் போகணும். யா அல்லாஹ் எந்திரிக்க யா அல்லாஹ், இதை கூட்டிகிட்டு போ அல்லாஹ், தண்ணி குடிக்க யா அல்லாஹ். இப்போ முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்புறம் நினச்சி போகிறோம், இனி அல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறான், இனி அல்லாஹ் தண்ணி குடிக்க வச்சான், அல்லாஹ் குடிக்க வைக்கிறான்னு பார்க்கணும். இது ரெண்டு தக்காதா வைக்கணும். சரிங்களா? அல்லாஹ் தஆலா கேட்காமலேயே நிறைய கொடுக்குறான். கேட்காமலே. அர்ஷத் பாய் இது நில்லுங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. அர்ஷத் பாய் ஏச்சு நிற்கணும்னு நினச்சாரு. உடனே நிற்கிறது லேசான விஷயம் இல்லை. இடுப்பு வேலை செய்யணும், முழங்கால் வேலை செய்யணும், மூளை நிற்கணும், அதுக்கு உத்தரவு போடணும், அப்புறம் கையை ஊண்டணும், அப்புறமேலு முழங்கால் நிற்க வைக்கணும். இவ்வளோ வேலை நடந்திருக்கு. அல்லாட்ட இவர் நான் நின்றுன்னு சொன்ன உடனே அல்லாட்ட யா அல்லாஹ் உஸ்தாத் நிற்க சொல்கிறாங்க, நிற்கவே யா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்டாரா? துவா கேட்கல. ஆனால் அல்லாஹ் நிற்க வச்சுட்டான். திருப்பி உட்காருக்கன்னு சொன்ன உடனே திருப்பி அதே மாதிரி அல்லாஹ் உட்கார வச்சு கேட்டாரா? கேட்கல. ஆனால் அல்லாஹ் உட்கார வச்சுட்டான். அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் என்னன்னு கேட்டால், நாம் நிற்கணும்னு நினச்ச உடனே அல்லாஹ் நினைப்பையே துவாவாக்கிடுறான். அல்லாஹ் நிற்கணும்னு நினச்ச உடனே அல்லாஹ் துவாவாக்கி கபூல் செஞ்சு நிற்க வச்சிடறான்.
சரி உட்கார நினச்ச உடனே அல்லாஹ் உட்கார வச்சிடறான். ஆக எல்லா வினாடியும் நம்முடைய துவா இன்றியே நம்ம தேவை புதுசு அல்லாஹ் வந்தார். அணுவத்தனை நேரம் இடைவிடாது நம்ம தேவையெல்லாம் பூ செஞ்சுக்கிட்டே இருக்கான்ல வந்தாலும். அப்போ நம்ம தேவை வந்த உடனே ஹக்கின் பக்கம் முன்னோக்கும். யாரெல்லாம் நீ தேவை. ஆமாம், நாம் என்ன செய்கிறோம்? நம்மளான எல்லா முயற்சியும் பண்ணுறோம். பண்ணிட்டு ஆகாத பட்சத்தில் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறான். எல்லா முயற்சியும் பண்ணி முடியாத கட்டத்தில் இதுவா செய்யுங்க, டாக்டர்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறான். நம்மளான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு அப்புறம் அல்லாஹ்வுக்கு முன்னோக்குறோம். தேவை வந்த உடனே அல்லாஹ்வுக்கு முன்னோக்குறோம். தேவை வந்த உடனே அதுதான் நம்ம அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ஹதீஸ் வருது, யார் சுகமாக இருக்குமோ எல்லாம் மறந்து விட்டு கஷ்டம் வந்துன்னு அல்லாஹ் கூப்பிட்றாங்களோ அல்லாஹ்வுத்தால அந்த துஆவை கண்டுக்க மாட்டானா. சுகமாக இருக்குமோ அல்லாஹ் கூப்பிட்டே இருந்துட்டு கஷ்டமாக அல்லாஹ் கூப்பிட்டான்னு வச்சுக்கலேன், அடியா சொல்லுவானா இது எனக்கு பழக்கப்பட்ட குரல், இது அடிக்கடி கூப்பிட்ற குரல், இது உடனே அல்லாஹ் பேர் சொல்கிறான். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் கூப்பிட்றதே இல்லை. நானாக இருந்துக்கிறோம், அவனா உட்காந்து பேசுவோம். வலி வந்தோடனே அல்லாஹ் வலிக்குது, அல்லாஹ் கஷ்டம், அல்லாஹ் கூப்பிடுறோம். எல்லா நன்மையாக இருக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும்போதும் அல்லாஹ் அழைச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கேட்குதல் என்று வந்தால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கும். இப்போ நான் இப்போ அசுபேட்டை தண்ணி கொண்டு வான்னு சொன்னேன். இது சிறுக்காகுமா? தண்ணி கொண்டு வான்னு சொன்னேன். இப்போ அல்லாஹ் குர்ஆன் வலா ததுஉ மின் தூனில்லாஹி அல்லாஹ் அல்லாது அழைக்காதீர்கள், அல்லாஹ் அல்லாஹ் உதவி தேடாதீர்கள் என்ன அல்லாஹ் சொல்கிறானே. நான் தண்ணி கேட்டேன் அவர்கிட்ட, சிறுக்காகுமா? அவை சரிமாண்ணா வருஷம் போயிட்ட தண்ணி கொண்டாங்கன்னு சொன்னேன். சிறுக்காகுமா? அது அல்லாஹ் உதவிட்டுருக்கனே, அல்லாஹ் உதவி தெரிவிக்க தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி தேவை தானே. ஒரு தேவைக்கிற அல்லாஹ்வை முன்னோக்காம அரசை முன்னோக்கி தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இது சிறுக்காகுமா? நான் இவரை வணங்கினாலும் சிறுக்கு ஜலி. நான் வணங்கலை, ஆனால் இவரை நான் அல்லாவை பார்க்காம நான் கேட்டால் அது சிறுக்க ஹஃபி ஆயிடும். அரசர் கேட்டாலும் அரசர் சுயமாக செய்ய முடியாது, அரசர் ஹக்குதாக செய்ய முடியாத உணர்வு இல்லாமல் அரசர் முன்னோக்கி நான் கேட்டால் அது போது சிறுக்கே ஹஃபி ஆயிடும், சிறுக்க ஜலி ஆகாது. சிறுக்க ஜலி சிறுத்தானது என்ன? நரகம். ஷிர்க் ஹஃபீஸ் என்ன? மானியே தரஜாத்தே குர்ப், அல்லாஹ்வின் நெருக்கத்தின் படிகளை தடுத்துவிடும். அப்போ தண்ணி தேவைன்னு வந்தோடனே முதல் அரசு ஹக்கை பார்க்கணும். நான் இவர் அதம், இவரை தேவை பூர்த்தி செய்ய முடியாது, ரொம்ப இவர் நீங்கள் தேவை பூர்த்தி செய்யலாம், மனசில் ஹக்கு இவங்க போயிடணும். அடுத்து தண்ணி கொண்டாங்க போகலான்னு கேட்கணும். இதே மாதிரி என்ன தேவை வந்தாலும் சரி, மனைவிட தேவையானாலும் சரி, மகண்ட தேவையானாலும் சரி,
நீ முதல்ல ஹக்கிட்ட தேவையாகிட்டு மனைவிட தேவையாகிப்பார், ஹக்கிட்ட தேவையாகிட்டு புள்ளிட தேவையாகிப்பார். அந்த தேவையெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவோம். நம்ம நேரடியாக முன்னோக்குனா ரொம்ப சிரமத்தோடு தான் முடியும். ஆமாம், முதுகு அறிக்கை சொன்ன கதையாக தான் போயிடும். முதுகு சொல்லிடா பையனுக்கு அறிக்கை சொன்னால் நம்ம அறிக்கை நடுமுதுகில் அங்கே மேலே அரிக்கிறான், இது கொஞ்சம் கீழானா இந்த பக்கம், இந்த பக்கம்டா இந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிக்கிறான், இந்த பக்கம் சரி சொன்னால் அந்த பக்கம் சரிதான். அந்த மாதிரி நேரடியாக மகளுக்கு கூட முன்னோக்குனா ஒன்று கூட ஒன்று செய்வான், அடிச்சுட்டு ஏன்டா அங்கே இப்படி செஞ்சுட்டேன் திட்டிக்கணும், இதை செய்யலாம் மாற்றி மாற்றி செய்வான் அவன். ஏன் நேரடி அவனை முன்னோக்கிறனால அல்லா கொஞ்சம் பனிஷ்மெண்ட் இது. நீ அல்லாட்ட முன்னோக்கிட்டு மஹ்லூக்கு முன்னோக்குனா அந்த மஹ்லூக்கை நமக்கு சாதகமாக அல்லா இஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் ஆக்கிடுவோம். நம்ம இணக்கமாக அல்லா செய்ய வைப்பான். எப்படி விரும்பணுமோ அப்படி அல்லா செய்ய வைப்பான். இல்லை நாம் ஒன்று செய்ய சொன்னால் வேற ஒரு மாதிரி செய்யும். மஹ்லூக் அப்படி தான். நீ தேவை வந்தால் அல்லாட்ட மட்டும் கேளு. என்னம்மா கேட்கும் போது நான் அல்லாட்ட தான் கேட்க உணர்வோடு கேளு. அரிசல் அஜமாக்கிரு, அரிசல் இருக்க மூலாட்ட கேட்க உணர்வோட கேளு. என்னம்மா வைத்தியநாயகம் சொன்னாங்க பேனா கொடுங்க போய். யார் பார்த்து சொன்னேன்? அரசு மோத பார்த்து சொன்னேன். உடனே பேனா கை தான் பேனா கொடுக்குதுன்ட்ட. நான் மோத பார்த்து சொல்லாமல் கையை பார்த்து பேனா கொடுங்க பாய், பேனா கொடுமான்னு சொன்னால் கொடுக்காது. மோத பார்த்து சொன்னால் கை கொடுக்கும். இந்த சாரி மஹ்லூக்குடைய வஜு அல்லாஹ்வுடைய முகம். இந்த எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ்வுடைய முகம்தான் இருக்குது. ஃபைனமா துவல்லு ஃபசம்ம வஜுஹுல்லா. நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்குது. நீ மௌலாட்ட சொன்னால் அல்லாஹ் தஆலா மஹ்லூக்குடைய கையை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான். இந்த எல்லா மஹ்லூக்கும் அல்லாஹ்வுடைய கை தான். நீ மஹ்லூக்கு நேராக முன்னோக்கின அது கொடுக்கவே கொடுக்காது. என்னம்மா சரி, நான் இப்போ கேட்டால் கொடுக்குறேனே. இப்போ நான் அரசதில் மௌலா பார்க்காமையே தண்ணி கொண்டாமான்னு சொன்னேன், கொண்டா கொடுத்துட்டார். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? முகத்தை பார்த்து சொன்னால் தான் கை கொடுக்கும். கை பார்த்து சொன்னால் கை சொன்னமா இல்லையா? ஹக்கை பார்க்காம அவங்க கொடுத்துட்டாரே அப்படின்னு கேட்டால் இறக்கப்பட்டு தர்றதான், இறக்கப்பட்டு அல்லா கொடுத்துட்றான். கையை பார்த்து சொன்னேன் பேனா கொடுன்னு. அரசல் பார்த்தாரு, சரி அசத்துக்கு இறக்கப்பட்டு கைக்கு சுயமாக கேட்காது, முகம்தான் கேட்கும். இறக்கப்படுத்தி கொடுத்துட்டார். இறக்கப்பட்டு அந்த மாதிரி மஹ்லூக்கிட்ட கேட்டாலும் அம்மனிஸ்மே என்ன செய்யலாம்? இறக்கப்பட்டு கொடுத்துறான். அதெல்லாம் என்னை தான் பார்க்கணும், அவன் என்னை அல்லாத பார்க்குறான், எனக்கு கூட அல்ல கொடுத்துறான். அதெல்லாம் ஏன்னா அவன் ஒன்று தான் சமீ, அவன் ஒன்று தான் பசீர், அவன் ஒன்று தான் கரீம், அவன் தான் கொடுக்க முடியும். எடுத்துக்கலாம். வைத்தியநாதன் சொன்னாங்க, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். என்னம்மா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உன்னிடமே உதவி தேடுகிறோம். என்ன சொன்னா? ஒன்றை மட்டும்தான் உதவி தேடுறோம். சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் உதவி தேடவே முடியாதுன்ட்டாங்க. நீ யாரிடம் உதவி தேடினாலும் அசல் அல்லாஹ் உதவி தேடுகிறாய். மனைவி தேடினாலும் சரி, பிள்ளைகளை தேடினாலும் சரி, மாணவனை தேடினாலும் சரி, இறைவனை தவிர வேறொன்றத்தில் கேட்கவும் முடியாது, இறைவனை தவிர வேறொன்று கொடுக்கவும் முடியாது. இறைவனை தவிர வேறொன்று கேட்கவும் முடியாது, இறைவனை தவிர வேறொன்று கொடுக்கவும் முடியாது.
ஏன்னா சமாத் பசாரத் அல்லாஹ் சொந்தமானது, கேட்கவே முடியும், கொடுக்கவும் முடியும். அல்லாஹை தவிர வேறு யாருக்கு நீ கேட்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. நீ யார்கிட்ட கேட்டாலும் அசல் அல்லாட கேட்குற, நீ யார்கிட்ட கேட்டாலும் நீ அசல் அல்லாட தான், நீ அல்லாத கொடுக்குறான் அவங்க மூலமா. வஹாபிகள் சொல்கிறாங்கல்ல, அல்லா அல்லாட கேட்காது, அல்லா கேட்காது. இன்னொன்று தான் கேட்க முடியும், இன்னொன்று எப்போ சுயமாக இல்லையோ போய் கேட்கவே முடியாது. கொடுத்தாலும் அல்லாஹ் ஒருத்தன் தான் கொடுத்தாலும். அதனால் அந்த உணர்வோடு கேட்டால் அல்லாஹு தாலா அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். நீ வெறும் அரசை பார்த்து கேட்டால் அல்லாட அந்தஸ்து கிடைக்காது. மௌலாவை பார்த்து கேட்டால் அல்லாஹு தாலா உன்னுடைய கூப்பிடி அந்தஸ்தில் அல்லாஹ் கூட்டிகிட்டே போவான். அல்லாஹு அந்த குறுப்பில் அல்லாஹு தாலா நெருக்கத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே போவான். அல்லாஹ் என்னம்மா லா இலாஹ இல்லல்லாஹ்வுல லா எதை நஃபி செய்துக்கன்னு? செய்து மாறாக மாறாக சிறுசிகளில் காணப்படக்கூடிய உலூஹியத் தேவை புது செய்யும் தன்மை அது சிருஷ்டிக்கு சொந்தம் இல்லை நஃபி செய்து இஸ்வாரம் செய்து மாறாக மாறாக அந்த சிருஷ்டிகள் யாரை கொண்டு காட்சியளிக்கிறதோ, யாரை கொண்டு மௌஜூதா இருக்கிறதோ அந்த அல்லாஹுக்குத்தான் சொந்தம் என்று இஸ்பா செய்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. இந்த சிருஷ்டிகள் நம்ம தேவை புருஷையில் அல்லாஹ் இருக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ். சிறுசிகள் தேவை புருஷையில் சிறுசிகள் யாரை கொண்டு காட்சியளிக்கிறதோ அந்த அல்லாஹத்தான் தேவை பூர்த்தி செய்யலாம். பஞ்சு தேவை புருஷையில் இந்த ஜுப்பாயன் தேவை புருஷையில் ஜுப்பாயன் ரூபத்தில் பஞ்சு தான் தேவை பூர்த்தி செய்கிறது. ஜுப்பா எங்கே பஞ்சு எங்கே இருக்கும்? ஜுப்பா இங்கே பஞ்சு வானத்திலையா? உட்காரும் தேவை பூர்த்தி செய்கிறது. பாயன் தேவை புருஷையில் பாயை காட்டி கொண்டிருக்கூடிய கோரையான் தேவை பூர்த்தி செய்கிறது. ஆமாம், இதே மாதிரி அந்த பெஞ்சின் தேவை புருஷையில் பெஞ்சின் ரூபத்தில் ஸ்டீல் தான் என் தேவை புருஷன்ச்சு. ஆமாம், அந்த சிருஷ்டிகள் அந்த மஹ்லூக் நஃபி செஞ்சோம், ஜஹா நஃபி ஹோ இஸ்பா சக்கா சொல்லுவாங்க. எங்கே நஃபி செஞ்சோமோ அங்கே தான் இஸ்பா செய்யும். நீ எந்த வஸ்துவை பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பார்வை கொண்டு பார்க்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். கஸ்டமர் வர்றாரு, லா இலாஹ, கஸ்டமர் இலாஹ இல்லை. இந்த கஸ்டமரில் யார் காட்சியளிக்கிறானோ அந்த ரப்பு இலாஹா இருக்கிறான். என்னம்மா அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா வசதியும் மரியாதை செய்வீங்க. சில பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் தப்பாக விளங்கிறது. முதலாளி ஏதாவது கத்தனா உனக்கு கோச்சிக்கிட்டு, முத்தோலி ஏதாவது கொஞ்சம் சத்தம் போட்டான், நீ இலாவா போயா, அல்லா இல்லா உபச்சேக்க மாட்டேன் அப்படிங்கிறது. முத்தோலி நஃபி செஞ்ச கரெக்டு, நீ இஸ்பாதிய வானதை செஞ்ச. முத்தவரிலேருந்து யார் பேசுகிறான்னு பார்க்கணும். நீ முத்தவரில் ஹக்கு இருக்கான்னு பார்த்தேன்னு சொன்னால் அவர் என்ன திட்டாலும் கோபம் வராது. தஜல்லி வழியாக்குற அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்.
முதலாளி திட்டுறான், முதலாளி உன்னைய, கோவம் வரவே வராது. திட்ட கோவம் வராது. முதலாளி தஜல்லி, இந்த ரூபத்தை எல்லாம் உணவளிக்கிறான், இந்த ரூபத்தை எல்லாம் திட்டம் செய்கிறான். மூலாவை பார்த்து அமைதியாக கோவம் வரவே வராது. நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமா யார் மேலேயே குரோதம் வந்துகிட்டே இருக்கு. அவன் என்னை திட்டான், அவன் என் மேலே ஏதாவது பொறாமப்படுறான், அவன் தான் எனக்கு கெட்டு போன காரணம். ஹெக்து, பொறாமை, அடுத்தவர் மீது எரிச்சல் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம ஹக்கை விட்டு பிரித்து பார்க்குறனால தான். அவங்க மேலே கோபம் வருது. கோபம் ஏன் வருது? கோபம் வருது. கோபம் வருது. யார்கிட்ட உனக்கு கஷ்டம் வருதோ அவரை உன்னை விட கீழாக நினைக்கிறாய், உன்னை விட தாழ்வாக நினைக்கிறாய், அதுதான் கோபம் வருது. என்னம்மா, உன்னோட உயர்வாக நினைச்சா கோபம் வருமா? என்னம்மா, உன்னையோட பெரும் உயர்வாக நினைச்சா கோபம் வரவே வர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டினா கோவம் வருமா? ஹவுஸ்நாய் திட்டினா கோவம் வருமா? ஏன்னா உயர்வாக நினைக்கிறோம் நம்ம. ஆமாம், அதனால கோவம். நம்ம யாரை திட்டுறோம், நமக்கு யாரை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் மினல்லாம் வருது, அல்லாஹ்விடம் தான் வருதுன்னு பார்த்தோம்னா கோவமே வராது. ஆமாம், ஒருத்தர் முட்டான்னு திட்டுறான், உனைய டக்குன்னு சர்றன்னு கோவம் வரணும். சின்ன பையன் திட்டான்ட்டுக்க. ஆனால் நீ இல்மை இந்த லாயிலா இல்லா பிரச்சனை செய்யும், இவன் அதம், இவனை திட்டவே முடியாது, என்னுடைய சிபத்தான் ஞாபகப்படுத்துகிறான் அப்படின்னு அமைதியாக கோவம் வரவே வரும். யார்கிட்டருந்து எந்த சிரமம் வந்தாலும் அது கோபமாக வரவே வராது. அதை புன்சிரிப்பாக சிரித்து கொண்டு கடந்து விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கோவப்படுத்தணும்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டியே ஒரு யஹூதி ரொம்ப திட்டினான். அம்மா அத்தாவெல்லாம் திட்டினான், அவங்க அப்பா அப்படி, அம்மா இப்படி, தாத்தா இப்படி அப்படின்னு திட்டினான். சஹாபாக்கள்லாம் கோவப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்பாக கடந்துட்டாங்க. ஏன் கோவம்? அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. பெருமானார் தொழுகை போய் நின்றுட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான்? சூரத்தில் போய் நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் துண்டை போட்டு இழுத்து ஒருத்தர் ஒரு சஹாபி தான் வரும், எனக்கு எதாவது கொடுங்க இழுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்து நெரிச்சு அந்த துண்டுடைய வடு, ரசூலுல்லாஹ்வுடைய வடு கழுத்தில் பதிஞ்சிருச்சு. அந்த துண்டுடைய வடு அசைச்சு கழுத்தில் அப்படி இழுக்கிறா பிடிச்சி. சஹாபாக்கள்லாம் கோவப்பட்டு பிடிக்க போகிறாங்க. இவருக்கு ஏதாவது கொடுத்துருக்குமா? ரொம்ப அமைதியாக சொல்கிறாங்க. கோவப்படுத்தவே சொல்ல முடியல. இப்படியாவது கோபமாக்கிடணும்னு முயற்சி பண்ணியும் முடியல. காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் ஹக்கத்தர் வேற ஒன்றும் காட்சி அளிக்கவே இல்லை. சிறுசிகளை பார்க்கும்போது தான் கோபம் வரும், ஹக்கை பார்த்தோன்னா கோபம் வராது. அதை ரொம்ப அல்லாஹ் தஆலா ஈஸியாக சால்வ் வைக்கிறோம். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இணக்கமாக்கி வைப்போம். நம்ம அல்லாஹ் எதை செய்கிறானோ அதை பார்த்து பொருந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ரப்பே ஒரு நாடு இருந்தது, நான் பொருந்திக்கிறேன் அப்படின்னு பொருந்திக்கிட்டால் கோபமே ஏற்படாது. அல்லாஹ் பக்கம் பார்த்தோம்னு சொன்னோம். ரெண்டு கோரிக்கை. ஒன்று என்ன சொன்னேன்? தேவை வந்தால் அல்லாஹ்விடம் முன்னோக்கு, அல்லாஹ் தேவை பூர்த்தியாக்கவும் அல்லாஹ்வையே தரிசிக்கணும்.
அல்லாஹ்வையே தரிசிக்கணும். கேட்டோம், அல்லாஹ் கொடுத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். கொடுக்கும்போது அல்லாஹ் தான் கொடுத்தான்னு பார்க்கணும். ஒரு தண்ணி எடுத்தாலும் சரி, தண்ணி அல்லாஹ் தான் தண்ணி பிடிச்சணும். சின்ன கர்ச்சீஃப் எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்தாலும் சரி, இந்த ஸ்பூன் ரூபத்தில் அல்லாஹத்தான் என் தேவைப்பூர் செஞ்சான் அப்படின்னு அல்லாஹ்வை தரிசிக்கணும். நீ அல்லாஹ்வை பார்க்க 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 அல்லாஹ்வை காதல் அதிகமாகிட்டே போகும். நீ அல்லாஹ்வை பார்க்கல, வெறும் சிறுசி தான் பார்த்த, அல்லாஹ்வுடைய காதல் உண்டாகும். ஒருவர் எந்தளவு நமக்கு தேவை பூர்த்தி செய்கிறாரோ அந்தளவு அவர் மீது பிரியம் ஏற்படும். பொதுவாக குழந்தைங்கள்லாம் அம்மா அதிகம் தகப்பனை விட தாய் அதிகம் பிரிய வைப்பாங்க. காரணம் என்ன, அந்த குழந்தையுடைய பார்வைக்கு அம்மா அதிகம் தேவை பூர்த்தி செய்கிறாங்க. அம்மா சோறு ஊட்டி விட்றாங்க, கழுவி விட்றாங்க, ட்ரெஸ் போட்டு விட்றாங்க, போட்டு அடிச்சு விட்றாங்க. அதனால் யார் மீது அதிகம் தேவை பூர்த்தி செய்கிறார்களோ அவர்கள் மீது தான் குழந்தை அதிகம் பிரிய வைக்கும் இல்லையா? அதே மாதிரி எந்த அளவுக்கு ஹக்கு உன் தேவை பூர்த்தி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஹக்குடைய காது அதிகரிச்சுக்கிட்டே போகும். ரொம்ப என்ன ரொம்ப நீ இவ்வளோ தேவை பூர்த்தி செய்கிற, ஒரு வினாடி கூட நவரவே மாட்டேங்கிறியே, உட்கார நினச்சா உட்கார வைக்கிறேன், நிற்க நினச்சா நிற்க வைக்கிறேன், நடக்க நினச்சா கூட்டிகிட்டு போகிற, சாப்பிட நினச்சா ஊட்டி விட்ற, தண்ணி குடிக்க போடுற, திருப்பி தூக்கி விட்ற, திருப்பி நடக்க வைக்கிற. ரொம்ப என்னை விட்டு புரிஞ்சு போகவே மாட்டியா? என் கூடயே பாத்ரூம் போனச்சா பாத்ரூம் கூப்பிட்டு போகிற, திருப்பி வெளியாக்கி விட்ற, திருப்பி கழுவி விட்ற, திருப்பி வெளியே கூப்பிட்டு வர்ற, திருப்பி ஒழுவு செய்ய வைக்கிற, தொழு வைக்கிற, இதே என் கூட நிற்பியா நீ? என்னை விட்டு வெளியே போக மாட்டியா? என்னை விட்டு தூரம் போக மாட்டியா? அவனை கேட்டான்ல, அண்ணா என்ன சொல்லுவான், நான் போனால் இருக்க மாட்டியே, நான் போயிட்டேன்னா நீ இருக்க மாட்டேல, நீ காணா போயிடுவ, நான் இருந்தால் தான் நீ காட்சி அளிப்பேன், இருந்தால் தான் நீ காட்சி அளிப்பேன், நான் இருந்தானே ஆகணும் அப்படின்னு கேட்கும். எல்லாம் என் கூடவே இருக்கிறான், என்னம்மா என்னை சாப்பிட வைக்கிறான், திரும்பி கூட்டு வந்து உட்கார வைக்கிறான், பாத்ரூம் வைக்கிறான், கழுவு விடுறான், வெளியே கூட்டு வர்றான், தொழுவு வைக்கிறான், திரும்பி சாப்பிட கூட்டு போகிறான், திருப்பி பானத்தை வைக்கிறான். என் கூடையே 24 hours என் கூடயே உட்காந்துருக்கான் ஒருத்தர். அப்போ சல்மா கூட யார் இருக்கிறான்? அப்போ அவரு கூடயும் 20 எல்லாரும். அல்தாமுல்லா கூட யார் இருக்கிறான்? அவங்க யார் இருக்கிறான்? 24 யாருக்கு உதவி செய்கிறான், அல்லாஹ் உதவி செய்கிறான். இப்போ ஒரே அல்லாஹ் 24 hours எங்கூடையும் தேவைப்பூர்த்தி செய்கிறான், அவர் கூடயும் தேவைப்பூர்த்தி செய்கிறான், அவரு கூடயும் தேவைப்பூர்த்தி செய்கிறான். என்னம்மா சந்திரன் இருக்கு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, இன்னைக்கு பௌர்ணமி தானே, ஒரு 14 பௌர்ணமி. இந்த பக்கம் கிளம்பி அப்படியே நடந்து போனால் சந்திரன் அவங்க கூடயே வர மாதிரி தெரியும். இந்த பையன் இந்த பக்கம் திரும்பி போகிறான், அவங்க கூடயே சந்திரன் வர மாதிரி தெரியும், பின்னாடியே வரும். பார்த்துருக்கீங்களா? இவர் கூட போனால் அவர் கூட வரும், அவர் கிழக்கால போனால் கிழக்காலே வரும், மேற்கால போனால் மேற்காலே கூட வரும். அதே மாதிரி ஒரே மூலா எங்கூட இருந்து 24 hours தேவைப்பூர்த்தி செய்கிறான், உங்க கூட டைம் தேவைப்பூர்த்தி செய்கிறான். அதான் கவிஞர் சொல்கிறாரு, இலாஹி அந்த தக்லி ஹாஜத்தி, ரப்பே நீ என் தேவை பூசி கொண்டே இருக்கிறாய், கண்ணலக்க அப்துன் சிவாய, எனக்கு உனக்கு என்ன தவிர வேறு அடியானே இல்லாத மாதிரி தெரியுது. என் கூடயே இருந்து பல்ல வலிக்கி விட்டு, கல்லை வலிக்கி விட்டு, மோத்த கழுவி விட்டு, திருப்பி கூப்பிட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு, திருப்பி எனக்கு கூப்பிட்டு வந்து பாத்ரூம் போக வச்சு, கழுவு வச்சு, கூப்பிட்டு வந்து பாடத்தை உட்கார வச்சு, பானத்தை வச்சு, திருப்பி எந்திரிக்க வச்சு, உட்கார வச்சு, நீ சாப்பிட வச்சு, குளிக்க வச்சு, துவைக்க வச்சு, எல்லாம் என் கூடயே செய்ய வச்சுருக்குற பார்த்தா இந்த முழு உலகத்தை நான் ஒருத்தன் அடியமாக தெரியும். உனக்கு முழு உலகத்தில் உனக்கு நான் ஒருத்தன் தான் அடியா மாதிரி தெரியுது. ஆனால் இவ்வளோ ஹிம்மத் சேரையில் நான் உனக்கு சேர வணக்கத்தை பார்த்தா
எனக்கு என்னமோ உன்னையதே ஒரு ரப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சதா உன்னையே பேசி உன்னையே கொஞ்சி உன்னத்திலே பேச வேண்டிய நான் உன்னை மறந்திருப்பதை பார்த்தால் அபுதுக்க கண்ணலி ரப்பன் கைரக்க, என்ன எனக்கு உன்னதே ரப்பு இருக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். நான் நடந்து கொள்ளும் முறையை பார்த்தால் உன்னை தேவை ரப்பு இருக்கிற மாதிரி தெரியும். உண்மையில் அப்படி இல்லை. நீ என்ன நடந்துக்க முறையை பார்த்தா என்னை தவிர ஒரு அடியானே இல்லாமல் தெரியும். ஆனால் உனக்கோ கோடான கொடியாக இருக்கிறார்கள். உனக்கோ கோடான கொடியாக இருக்க. நீ என்ன நடந்து கொண்டு முறையை பார்த்தால் உனக்கு வேறு அடியானே இல்லாத மாதிரி தெரியும். அவ்வளோ கூறுது என் தேவை புருஷன். நினைச்சமா ஆகமா இந்த நாயிலாக இல்லாவுடைய பாடம் அனுபவிக்கத்தான் அல்லா மேல காதல் வரும். லுஸ்பில் இலாஹி வலா தலுஸ் பி சிவாஹு, நீ அல்லாவோடு லயித்து சொக்கி போயிரு. வலா தலுஸ் பி சிவாஹு, அல்லாதோடு லயித்து விடாதே. மன் லாத பில் மலிக்கில் ஜலீலி கஃபாஹு, யார் ஜலீலான உயர்வான அல்லாவோடு லயித்து விடுகிறாரோ அவருக்கு அந்த அல்லாஹ்வே போதுமானவர். நிஜமா ரம்ஜான் மாதம் வந்துருச்சு, பாதி முடிஞ்சிருச்சு. என்ன துவா கேட்குது அல்லாட்ட? இதோ எனக்கு என்னமா என்ன கேட்குது? என்ன கேட்குது? படிக்காத பாடம் வேண்டும், பிறர் பார்க்காத பார்வை வேண்டும். படிக்காத பாடம் வேண்டும், பிறர் பார்க்காத பார்வை வேண்டும். உன்னை மறவாத உள்ளம் வேண்டும், சதா உன்னை கொஞ்சம் ஞானம் வேண்டும். யாரெல்லாம் உன்னை கெஞ்சணும், உன்னையே பார்க்கணும். என் பார்வையில் நீ குடி வந்துடணும். சதா உன்னை பார்க்குற கல்வி வேணும், அந்த பார்வை எனக்கு வேணும். இதையே நம்ம துஆவாக்கணும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரஸத்தன் நஸ்ரி இலா வஜ்ஹிக். துஆ கேட்பாங்க, யாரெல்லாம் உன்னை பார்ப்பதில் இன்பத்தை நான் கேட்குறேன். பார்ப்பதில் நான் இதுவனே உன்னை பார்ப்பதில் இன்பத்தை நான் கேட்கிறேன். நாமளும் பார்க்க தான் செய்கிறோம். அசுமுறை பார்க்குறேன். அசலில் யாரை பார்க்குறோம்? ஹக்கை தான் பார்க்குறோம். ஆனால் பார்ப்பது இன்பம் இல்லை. பாருங்க, என்ன இல்லை? இன்பம் இல்லை. ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு இளம்பெண் போயிட்டுருக்கிறான். ஒரு 10 வயசுக்குள்ள பையன் பார்க்குறான் அந்த பொண்ணை. அவன் பார்க்குற பார்வைக்கும் ஒரு 12 வயசு வேலையும் வாழையும் பார்க்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமாம். அந்த 10 வயசு என்ன செய்வான்? பார்ப்பான், லஸ்ஸத்தும் நதுன்னு இருக்காது, பார்ப்பில் இன்பம் இருக்காது. நோர்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு விளையாண்டுருக்கேன், அப்புறம் தள்ளு அப்படின்னு. இந்த 12 வயசு பார்ப்பான், உறிஞ்சுன்னு பார்ப்பான். லஸ்ஸத்தும் நதுர் வரல. நாமெல்லாம் மோலாவை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது 10 வயசு பையன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அல்லாவை லவ் பண்ணுறேன். யாரை லவ் பண்ணுறப்பா நீ? அல்லாவை லவ் பண்ணுறேன். 10 வயசு பையன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இறை காதல் உள்ளவன் சொல்கிற மாதிரி. நம்மனா இறை ஞானத்தில் வயசுக்கே வரல. ஒன்றும் இறை ஞானத்தில் வயசுக்கு வராத சின்ன பிள்ளை மாதிரி. அஷ்ரஃப் அலி மாதிரி ஒரு சின்ன பையன், ஏமா ஒரு வயசு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொன்னான். வயசு பொண்ணை பார்த்து சொன்னான், இது வயசு பொண்ணை பார்த்து சினிமா பார்த்து கெட்டு போயிட்டான். சினிமா பார்த்து கெட்டு போய் என்ன செஞ்சிட்டான்? பையனை பார்த்து
சினிமா பார்த்து கெட்டு போயிட்டான்ப்பா. சினிமா பார்த்து ஒரு வாலிப பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்ட்டான். சரிப்பா ஐ லவ் யூ சொல்லிட்டு என்ன நடக்கணும் அப்படின்னு, அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு. நான் அவன்கிட்ட தனியாக பேசணும். அந்த பொண்ணு சொல்லிச்சு, இப்போ நீ ஆம்பளை பையன், நான் பொட்டை பிள்ளை, அவன் தனியாக போனால் மக்கள் தப்பாக நினைப்பாங்க. என்ன அவங்க ஒரு பெரிய பூங்கா ஒன்று இருந்துச்சு. அந்த பூங்காவுக்கு நைட் 10 மணிக்கு வா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டான். சரின்னு போயிட்டான் பையன். சின்ன 10 வயசு பையன் போயிட்டான். நினச்சாமா நைட் 10 மணிக்கு பூங்காவான். அவன் கரெக்டாக 10 மணிக்கு வந்துட்டான். அவன் யார்? சின்ன பையன் வந்துட்டான். அவன் வரல. காற்று அப்படியே தூங்கிட்டான். அப்படியே அவன் 4 மணிக்கு வந்தா. 4 மணிக்கு மேலே வந்தால் தூங்கிட்டு இருக்கான் நல்லா. அங்கே பூங்காவில் கட்டை போட்டிருப்பாங்கல்ல, அதில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படியே தூங்கிட்டான், உட்காரே தூங்கிட்டான். இங்கே போகும்போது ஒரு காற்று 100 கிராம் பொட்டுக்கல் வாங்கிட்டு போனான். பொட்டுக்கல்ல வாங்கிட்டு போய் அந்த அவனுடைய சட்டையில் பின்னாடி சட்டையில் கட்டி விட்டான். சட்டை பின்னாடி சட்டையில் அந்த பொண்ணு கட்டி விட்டான். கட்டிக்கிட்டா வீட்டுக்கு போயிட்டா. அவன் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தூங்கிட்டு இருந்தான். காலையில் 7 மணிக்கு வெயில் வந்தவொடனே முடிச்சிட்டான். ஆஹா வெளிச்சம் இங்கே படுத்துருக்கணும், பூங்காலம் படுத்துருக்கணும். நைட்டு வந்து ஏமாத்திட்டு போயிட்டாவா, வரேன்னு சொல்லிட்டு வரலையே. கோபமாக ஓடுறான் வீட்டுக்கு. போனால் வீட்டில் உட்காந்துருக்கான். நைட்டு 10 மணி வரேன்னு சொல்லி ஏமாற்றி நான் பூங்காவில் உட்கார வச்சுருக்கோம். வரைய உட்காந்து வரல, நான் வந்து தூங்கிட்டேன் வேற, நீ வர ஏமாத்திட்டியே கத்துறான் வாழ்வாள்னு. என்ன அவன் சொன்னான், அவன் சொன்னா திரும்பி பாருன்னான். சட்டையில் பை தொங்குது, சட்டையில் ஒரு பொட்டலம் தொங்குதுப்பா. நீ கொண்டு போனியா பொட்டலம்? கொண்டு போகல. எப்படி வந்துச்சு? சட்டையை வந்துச்சு. உன் சட்டையில் பொட்டை வந்துச்சு. நான் நைட்டு வந்தேன், நீ தூங்கிட்டு இருந்தேன், பொட்டுக்களை கட்டி விட்டு போயிட்டேன். ஏன் கட்டி விட்ட? இது பொட்டுக்கல்ல சாகிற வயசு, லவ் பண்ணுற வயசுன்னு காட்டுறக்காண்டி. இது பொட்டுக்கரை சாகிற வயசு, லவ் பண்ணுற வயசு இல்லைன்னு காட்டுறதுக்காண்டி தானே இருந்தேன், கட்டி விட்டு போனேன். உண்மையில் லவ் தான் தூக்கம் உனக்கு. உண்மையில் எதுவுமே லவ் இருந்திருந்தா நான் வர்ற வரைக்கும் தூக்கம் வந்துருக்குமா உனக்கு? அப்படி யார் சொன்னா? அந்த பொண்ணு சொன்னாலாம். நினைஞ்சா அந்த கதையை நாமளும் உட்காந்துக்கிட்டு லவ் பண்ணுறேன் அல்லாவா அப்படின்னு. லவ்னா என்னென்னு நமக்கு தெரியல. லவ்னா என்னன்னே தெரியல. சூஃபியாக்கள் லவ் போய் பண்ணாங்க. ஏமா அவங்க உட்காந்து இரவு போல அல்லாஹ்வுக்கு செஞ்சாங்க. கையெந்தனா கண்ணீர் வடித்தாங்க. எஜமானே லவ் வந்தால் தான் அழுகு வரும். ஏமா லவ் இருந்தா லவ்வருக்கு அழுகை கற்றுக் கொடுக்கணுமா? லவ்வருக்கு அழுகை கற்றுக் கொடுக்கணுமா? அந்த மாதிரி இறைவனுடைய காதல் இருந்துச்சுன்னா அந்த அல்லாஹ் தஆலாவுடைய லேசாக கொஞ்சம் பிரிவு வந்து அழுகு வந்துடணும். கொஞ்சம் அல்லாஹ்வோட நோந்தா பிரிவு அழுகு வரும். நாம் லவ்வே இல்லாமல் சும்மா வச்சுருக்கணும். நம்மளாம் வெறும் லவ்ஸி லவ், வெறும் வார்த்தையாக லவ் செய்கிறோம். அல்லாஹ் கல்பில் அல்லாஹ்வுடைய காதல் ஏற்பட்டு விட்டால் நம்ம அவன் கண்ணை திருப்பினா அழுவு வந்துடும் நமக்கெல்லாம். பின்னையே அல்லாஹ் லவ் பண்ண சொல்லிக்கிற வாயில் லவ் பண்ணுறேன்னு சொல்லி 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 வாயார சொல்லி அது ஒரு நாள் உண்மையான உள்ளத்துக்கு காதலாகி விடாதா என்பதற்காகத்தான் சொல்கிறோம். ஹிப்புல்லா இன்னி ஹிப்புல்லா சொல்ல சொல்ல சொல்ல
ஒரு நாள் அந்த வாய்ஸ் உண்மையாகி விடாதா, அது கபூலாகி விடாதா என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுது. நிஜமா? அப்போ தேவை வந்தால் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும். தேவை பூர்த்தியாகும் போது அல்லாஹை மட்டுமே தரிசிக்க வேண்டும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு புரிவானாக. வாக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.